ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதயராஜாரம் சேனலில் ரொம்ப பாரம்பரியமான வெந்தய தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெந்தய தோசை அல்சர் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவ அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தொந்தரவெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நார்மல் இட்லி தோசையை விட இது ரொம்ப நல்லது. அதோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இதில் வெந்தயம் அதிகம் சேர்க்கறதுனால அவங்களுக்கு சுகர் லெவல் ஏறாமல் இருக்கும். தைரியமாக சாப்பிட்லாம். இப்போது இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி. இதெல்லாம் நல்லா 4-5 தடவை களைஞ்சிட்டு தேவையான ஜலம் விட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவல் ஒரு 1/4 டம்ளர் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அதை ஊற வைக்கலை. இப்போ நான் அரைக்கிறதுக்கு 4-5 மணி நேரம் ஊறின்னு இருக்கு. அதுக்குள்ளே நான் இதை இப்போ அரைக்கிறதுனால நான் அவலை ஊற வைக்கிறேன். இந்த இட்லி அரிசி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புளிக்காமல் மாவு நல்லா பொங்கி வரும். அதோட எல்லாம் சூடாகாது மிக்ஸி. இப்போ நான் முதல்ல அவலை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஊற வச்ச வெந்தயம் அவெல்லாம் போட்டு நல்லா 2 தடவையாக அரைச்சி இந்த மாதிரிங்க நைஸாக அரைச்சி இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கணும். அந்த ஏர் பபிள்ஸ் உள்ளே போகும்போது தான் நல்லா பொங்கி வரும். இப்போ எடுத்து இதை மூடி வச்சிடலாம். ஒரு 8 to 10 ஹவர்ஸ் நல்லா பொங்கி வரணும். இப்போது 8 ஹவர்ஸ் ஆகிடுத்து. இதை நல்லா பொங்கி பாத்திரம் ஃபுல்லாகிடுது. பாதி பாத்திரம் இருந்தது, இப்போது ஃபுல் பாத்திரம் பொங்கி நல்லா புசுன்னு வந்துடுது. இப்போ நான் உங்களுக்கு இதில் தோசை பார்த்து காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்து போட்டுக்கிறேன். நான் இதில் உப்பு போடலை. இப்போது போட்டுட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இப்போ நான் போடாதனால இதுக்கு மட்டும் இந்த மாவுக்கு மட்டும் தேவையான உப்பு நான் போட்டுட்டு இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தோசை உங்களுக்கு மெல்லிசாக தேய்க்க வராது. அதனால் நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஜலம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போது அடுப்பில் ஒரு தவாவை போட்டு நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் விட்டு நல்லா அதை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு ஒரு கரண்டி எடுத்து நான் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விட்டுடுறேன். இது ரொம்ப நல்லா வாக்க வரும். தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். ரொம்பவே ஒரு வெந்தய வாசனையோடு இருக்கும். பாருங்கள், இப்போது நல்லா அழகாக கிறிஸ்பியாக ஒரு பக்கம் வெந்துடுத்து. இன்னொரு பக்கமும் நல்லா போட்டு எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு நம்ம சாம்பார், சட்னி என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த ரெசிபி எல்லாருக்கும் அது மெயினாக அல்சர் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்.